தனுசு ராசி நேயர்களுக்கான புரட்டாசி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பொதுவாக வந்து இந்த தனுசு ராசியில் இருக்கிறவங்களுமே ரொம்ப ஒரு ஹானஸ்டான தன்மை, உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுகிறதெல்லாம் இருக்காது. ஸோ ரொம்ப நல்லா இவங்களுமே மற்றவங்கள வழிநடத்துறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு தலைமை பொறுப்பு ஏற்று நடத்துறதுமே சிறப்பாக இருக்கும். ஸோ தனுசு ராசியில் நண்பர்களோ உறவினர்களோ இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்களோட நட்பு பாராட்டி நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பு. ஓகேங்களா? ஸோ இந்த தனுசு ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு. அப்போ எந்த வித ஒரு முயற்சி நீங்கள் செஞ்சிங்கனாலும் அது வந்து நல்ல ஒரு பலிதமாகும். ஓகேங்களா? ஸோ முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய காலகட்டங்கள் இது. ஸோ 3ல் ராகு இருக்கிறது வந்து வெளியூர், வெளிநாடு இது சார்ந்த லாபங்கள், இல்லை நீங்கள் அங்கே போகிறது, அங்கே போகிறதுக்காக முயற்சி செய்கிறது, இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அந்த எப்படி சொல்கிறது, அந்த வெளியூர் வெளிநாடு அந்த பயணமே உங்களுக்கு ஒரு சிறப்பானதாக இருக்கும். அந்த பயணங்கள் மூலமாகவே லாபம், மனமகிழ்ச்சி இதெல்லாமே கொடுக்கக்கூடிய காலம். 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறது மிக சிறப்பு. அர்த்தாஷ்டம சனி, அதாவது 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். ஓகேங்களா? அதனால் அம்மாவோட ஹெல்த்து முக்கியமாக கவனமாக பார்த்துக்கோங்க. அம்மாவோட தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகே? அதே மாதிரி வண்டி வாகனம் இதில் எல்லாம் வந்து கவனமாக இருங்க. இடம் வாங்குறீங்க, இடம் விற்கிறீங்க, இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, ஓகேங்களா, இடம் சார்ந்து வேலைகள் பண்ணுறவங்க, இவங்க எல்லாமே கொஞ்சம் வந்து கட்டாயம் கவனமாக தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு சொத்து வாங்குகிறோம், சொத்து விற்கிறோங்கும் போது தேவையில்லாத வில்லங்கத்தை கொடுக்கும். அதில் கவனமாக இருங்க. இப்போ வண்டி வாகனம் வாங்குறது, அது முக்கியமாக வந்து இப்போ ஒரு பழைய வண்டி வாங்குறீங்க அப்படிங்கும்போது பெருசாக பிரச்சனை வராது. புது வண்டி வாங்கும்போது கவனமாக இருங்க. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் தசா புத்தி நல்லா இருக்குது, சுக்கிரன் நல்லா இருக்கிறாரு, 4ஆம் அதிபதி நல்லா இருக்கிறாரு, நல்ல ஒரு தசா புத்தி போகுதுன்னா இதை போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? அதில் நல்லா இருக்குங்கும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயங்களெல்லாம் பண்ணுங்கள். ரொம்ப சிறப்பாக இருக்கும். ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான். ஸோ திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறவங்க இப்போவே திருமணம் நடந்துகிட்டே தான் வரும். தனுசு ராசிக்கு குழந்தை எல்லா விஷயமுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அது ராசியவே குரு பார்க்குறாரு இல்லையா, ரொம்ப ராசி வலுவடையுது, சிறப்பாக இருக்கும். ஒரு சப்போஸ் இந்த கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க அப்படிங்கும்போது இந்த டைம் போய் நீங்கள் அந்த கணவன் மனைவி சார்ந்து போய் நீங்கள் பேசும்போதும் சேர்றதுக்கான ஒரு பொற்காலம் இது. சரிங்களா? அதனால் இதை தவற விடாதீங்க. கருத்து வேறுபாடு இருந்தாலுமே மன ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் இந்த 7ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான். அதனால் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? சப்போஸ் உங்களை விட்டு மனைவி கோவமாக இருக்கிறாங்கன்னா கூட, கணவர் கோவமாக இருக்கிறாருன்னா கூட இந்த டைமில் நீங்கள் பேசும்போது பிரச்சனை சுமூகமாக முடிஞ்சிடும். அருமையாக இருக்குது. ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுமே மிக சிறப்பு. ரொம்ப நல்லா இருக்கும். பெண்களால் லாபம் கிடைக்கிறது. ஓகேங்களா? ஆடை ஆபரணம் சேர்க்கை எல்லாமே சிறப்பாக இருக்கும். நட்பு வட்டம், ஒரு மன மகிழ்ச்சி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். 9ஆம் இடத்துல கேது இருக்கார் இல்லையா? ஸோ 9ல் கேது இருக்கும்போது என்ன ஆகும்னா, அப்பா வழியில் வந்து ஏதாவது ஒரு வீண் விரயமாகிறது, மன கஷ்டமாகிறது, இந்த மாதிரி விஷயம் கொடுக்கும். நீங்கள் அதையுமே தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக வச்சுக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் ஆன்மீக சுற்றுலா மாதிரி போயிட்டு வர்றது, இந்த கோவில் பணிகள்லாம் நடக்குது இல்லைங்களா, குளம் வெட்டுறது, கோவில் கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து முடிஞ்சால் உடல் உழைப்பு செய்கிறது தப்பே கிடையாதுங்க. அடுத்து பொருள், பணம், பொருள் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் உதவி பண்ணலாம். சரிங்களா? எவ்வளவோ கோவில்கள் பார்த்திங்கன்னா பராமரிக்க முடியாமல் இருக்கும். அந்த கோவில்களை சுத்தம் பண்ணுறது, இந்த மாதிரி பணிகளில் கூட நீங்கள் ஈடுபடலாம். இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவில்களில் கோவிலுக்காக தீபம் போடுறதுக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கறது, ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கே மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ அந்த 9ஆம் இடத்துல அந்த கேது இருக்கும்போது ரொம்ப அருமையாக அந்த ஸ்தானத்தை வந்து உங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணி கொடுப்பாரு. அது கட்டாயமாக செஞ்சு அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன். 10ல் சூரியன் இருக்கும்போது நல்ல முயற்சி எடுக்கும்போது நிச்சயமாக அது வெற்றியாகும். இப்போ 11ல் இருக்கும்போது நம்ம அப்படியே ரிலாக்ஸாக இருக்கலாம், அவரே எல்லாத்தையும் செஞ்சுருவார். ஆனால் 10ல் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் எஃபோர்ட் போடணும். சரிங்களா? அப்போ நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கும்போது 10ல் இருக்கிற சூரியன் கட்டாயமாக அதை சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவார். 11ல் செவ்வாய் இருக்கிறாரு. ஸோ 11ல் செவ்வாய் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பருங்க, ரொம்ப சிறப்பு. எந்த விஷயம் நினச்சாலுமே வந்து அது நடந்துடும். ரொம்ப ஒரு சாகசம் பண்ணுறது, தடையாக இருக்கிறது, இதெல்லாமே இந்த 11th ஹவுஸில் செவ்வாய் இருக்கும்போது சிறப்பாக இருக்கும். இந்த போட்டி, ஸ்போர்ட்ஸு, போட்டி பந்தயங்களில் ஈடுபடுறவங்களுக்குமே இந்த செவ்வாய் இருக்கிறது வந்து ஒரு அனுகூலமான அமைப்பு தான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 10ஆம் இடத்துல புதன், 10ல் புதன் இருக்கிறது நல்ல விஷயம்தான். அதே மாதிரி 11ஆம் இடத்துக்கு புதன் வரும்போதுமே தனவரவு இதெல்லாமே
சிறப்பாக இருக்கும். உறவினர்களோட சந்தோஷமாக இருக்கிறது, நட்பு பாராட்டுறது, நண்பர்கள் மூலமாக லாபம் அடையிறது, இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். ஸோ தனுசு ராசிக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சனி இருக்கிறது. அதனால் அந்த வீடு, வண்டி, வாகனம் இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. ஏன்னா சுகஸ்தானம்ங்கும்போது இந்த தூக்கம் இதெல்லாம் கொஞ்சம் கெடுற மாதிரி இருக்கும். அது பார்த்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பொதுவாகவே வந்து இந்த 9ஆம் இடத்துல கேது இருந்து இந்த ஆன்மீக விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டீங்கனாலே 4ஆம் இடமுமே உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போங்க. ஹாப்பியாக இருங்க. ரொம்ப அருமையான ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அடுத்த மாதம் இன்னும் சிறப்பான பலன்களோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தனுசு ராசி நேயர்களுக்கான புரட்டாசி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பொதுவாக வந்து இந்த தனுசு ராசியில் இருக்கிறவங்களுமே ரொம்ப ஒரு ஹானஸ்டான தன்மை, உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுகிறதெல்லாம் இருக்காது. ஸோ ரொம்ப நல்லா இவங்களுமே மற்றவங்கள வழிநடத்துறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு தலைமை பொறுப்பு ஏற்று நடத்துறதுமே சிறப்பாக இருக்கும். ஸோ தனுசு ராசியில் நண்பர்களோ உறவினர்களோ இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்களோட நட்பு பாராட்டி நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பு. ஓகேங்களா? ஸோ இந்த தனுசு ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு. அப்போ எந்த வித ஒரு முயற்சி நீங்கள் செஞ்சிங்கனாலும் அது வந்து நல்ல ஒரு பலிதமாகும். ஓகேங்களா? ஸோ முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய காலகட்டங்கள் இது. ஸோ 3ல் ராகு இருக்கிறது வந்து வெளியூர், வெளிநாடு இது சார்ந்த லாபங்கள், இல்லை நீங்கள் அங்கே போகிறது, அங்கே போகிறதுக்காக முயற்சி செய்கிறது, இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அந்த எப்படி சொல்கிறது, அந்த வெளியூர், வெளிநாடு அந்த பயணமே உங்களுக்கு ஒரு சிறப்பானதாக இருக்கும். அந்த பயணங்கள் மூலமாகவே லாபம், மனமகிழ்ச்சி இதெல்லாமே கொடுக்கக்கூடிய காலம். 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறது மிக சிறப்பு. அர்த்தாஷ்டம சனி, அதாவது 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். ஓகேங்களா? அதனால் அம்மாவோட ஹெல்த்து முக்கியமாக கவனமாக பார்த்துக்கோங்க. அம்மாவோட தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகே? அதே மாதிரி வண்டி, வாகனம் இதில் எல்லாம் வந்து கவனமாக இருங்க. இடம் வாங்குறீங்க, இடம் விற்கிறீங்க, இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, ஓகேங்களா, இடம் சார்ந்து வேலைகள் பண்ணுறவங்க, இவங்க எல்லாமே கொஞ்சம் வந்து கட்டாயம் கவனமாக தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு சொத்து வாங்குகிறோம், சொத்து விற்கிறோங்கும் போது தேவையில்லாத வில்லங்கத்தை கொடுக்கும். அதில் கவனமாக இருங்க. இப்போ வண்டி, வாகனம் வாங்குறது, அது முக்கியமாக வந்து இப்போ ஒரு பழைய வண்டி வாங்குறீங்க அப்படிங்கும்போது பெருசாக பிரச்சனை வராது. புது வண்டி வாங்கும்போது கவனமாக இருங்க. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் தசா புத்தி நல்லா இருக்குது, சுக்கிரன் நல்லா இருக்கிறாரு, 4ஆம் அதிபதி நல்லா இருக்கிறாரு, நல்ல ஒரு தசா புத்தி போகுதுன்னா இதை போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? அதில் நல்லா இருக்குங்கும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயங்களெல்லாம் பண்ணுங்கள். ரொம்ப சிறப்பாக இருக்கும். ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான். ஸோ திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறவங்க இப்போவே திருமணம் நடந்துகிட்டே தான் வரும். தனுசு ராசிக்கு குழந்தை எல்லா விஷயமுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அது ராசியவே குரு பார்க்குறாரு இல்லையா, ரொம்ப ராசி வலுவடையுது, சிறப்பாக இருக்கும். ஒரு சப்போஸ் இந்த கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க அப்படிங்கும்போது இந்த டைம் போய் நீங்கள் அந்த கணவன் மனைவி சார்ந்து போய் நீங்கள் பேசும்போதும் சேர்றதுக்கான ஒரு பொற்காலம் இது. சரிங்களா? அதனால் இதை தவற விடாதீங்க. கருத்து வேறுபாடு இருந்தாலுமே மன ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் இந்த 7ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான். அதனால் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? சப்போஸ் உங்களை விட்டு மனைவி கோவமாக இருக்கிறாங்கன்னா கூட, கணவர் கோவமாக இருக்கிறாருன்னா கூட இந்த டைமில் நீங்கள் பேசும்போது பிரச்சனை சுமூகமாக முடிஞ்சிடும். அருமையாக இருக்குது. ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுமே மிக சிறப்பு. ரொம்ப நல்லா இருக்கும். பெண்களால் லாபம் கிடைக்கிறது. ஓகேங்களா? ஆடை ஆபரணம் சேர்க்கை எல்லாமே சிறப்பாக இருக்கும். நட்பு வட்டம், ஒரு மன மகிழ்ச்சி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். 9ஆம் இடத்துல கேது இருக்கார் இல்லையா? ஸோ 9ல் கேது இருக்கும்போது என்ன ஆகும்னா, அப்பா வழியில் வந்து ஏதாவது ஒரு வீண் விரயமாகிறது, மன கஷ்டமாகிறது, இந்த மாதிரி விஷயம் கொடுக்கும். நீங்கள் அதையுமே தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக வச்சுக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் ஆன்மீக சுற்றுலா மாதிரி போயிட்டு வர்றது, இந்த கோவில் பணிகள்லாம் நடக்குது இல்லைங்களா, குளம் வெட்டுறது, கோவில் கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து முடிஞ்சால் உடல் உழைப்பு செய்கிறது தப்பே கிடையாதுங்க. அடுத்து பொருள், பணம், பொருள் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் உதவி பண்ணலாம். சரிங்களா? எவ்வளவோ கோவில்கள் பார்த்திங்கன்னா பராமரிக்க முடியாமல் இருக்கும். அந்த கோவில்களை சுத்தம் பண்ணுறது, இந்த மாதிரி பணிகளில் கூட நீங்கள் ஈடுபடலாம். இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவில்களில் கோவிலுக்காக தீபம் போடுறதுக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கறது, ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கே மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ அந்த 9ஆம் இடத்துல அந்த கேது இருக்கும்போது ரொம்ப அருமையாக அந்த ஸ்தானத்தை வந்து உங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணி கொடுப்பாரு. அது கட்டாயமாக செஞ்சு அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன், 10ல் சூரியன் இருக்கும்போது
நல்ல முயற்சி எடுக்கும்போது நிச்சயமாக அது வெற்றியாகும். இப்போ 11ல் இருக்கும்போது நம்ம அப்படியே ரிலாக்ஸாக இருக்கலாம், அவரே எல்லாத்தையும் செஞ்சுருவார். ஆனால் 10ல் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் எஃபோர்ட் போடணும், சரிங்களா? அப்போ நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கும்போது 10ல் இருக்கிற சூரியன் கட்டாயமாக அதை சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவாரு. 11ல் செவ்வாய் இருக்கிறாரு. ஸோ 11ல் செவ்வாய் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பருங்க, ரொம்ப சிறப்பு. எந்த விஷயம் நினச்சாலுமே வந்து அது நடந்துடும். ரொம்ப ஒரு சாகசம் பண்ணுறது, தடையாக இருக்கிறது, இதெல்லாமே இந்த 11th ஹவுஸில் செவ்வாய் இருக்கும்போது சிறப்பாக இருக்கும். போட்டி, ஸ்போர்ட்ஸு, போட்டி பந்தயங்களில் ஈடுபடுறவங்களுக்குமே இந்த செவ்வாய் இருக்கிறது வந்து ஒரு அனுகூலமான அமைப்பு தான், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 10ஆம் இடத்துல புதன், 10ல் புதன் இருக்கிறது நல்ல விஷயம்தான். அதே மாதிரி 11ஆம் இடத்துக்கு புதன் வரும்போதுமே தனவரவு இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். உறவினர்களோட சந்தோஷமாக இருக்கிறது, நட்பு பாராட்டுறது, நண்பர்கள் மூலமாக லாபம் அடையிறது, இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். ஸோ தனுசு ராசிக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல சனி இருக்கிறது. அதனால் அந்த வீடு, வண்டி, வாகனம் இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. ஏன்னா சுகஸ்தானம்ங்கும்போது இந்த தூக்கம் இதெல்லாம் கொஞ்சம் கெடுற மாதிரி இருக்கும். அது பார்த்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ பொதுவாகவே வந்து இந்த 9ஆம் இடத்துல கேது இருந்து இந்த ஆன்மீக விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டிங்கனாலே 4ஆம் இடமுமே உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா? ஸோ அதனால் ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போங்க, ஹாப்பியாக இருங்க. ரொம்ப அருமையான ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அடுத்த மாதம் இன்னும் சிறப்பான பலன்களோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.